இப்ப வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து வெளிப்படையா சொல்லுவோமே, இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் குறைந்தபட்சம் திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகை 20 கோடி. நாம் தமிழர் கட்சியோட நிலைமை என்னன்னா, எங்களால் 5 லட்சம் கூட பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல கொள்கையை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, நாம் தமிழர் கட்சியோட கருத்தை சொல்லி நாங்க வாக்குல பெறோம். நான் வேதாரணி சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் போட்டி போடுறேன். இப்ப எனக்கு வந்து ஒரு அண்ணன் சொல்றாப்புல 6 கோடி வச்சுக்க, நீ 6 கோடி வச்சாதான் இது பண்ண முடியும். 50 ரூபா கூட ஆட்டோக்காரன் கட்ட நடந்து போய்வனா என்கிட்ட சொல்றீங்களா நான் கேட்டேன். அது மாதிரி இன்னைக்கு பணம் வந்து பிரதானமா மாறி போன களத்துல 1 ரூபா காசு கொடுக்காம முழுக்க முழுக்க கொள்கையை கோட்பாட்டை சொல்லி அந்த இடத்துக்கு வந்து கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னும் சொல்ல போனா வெற்றி பண்ணலாம்ல. 2016 முதல் முறையா போட்டி போட்டோம். 19, 2, 21, 24 4 பொது தேர்தல் போட்டி போட்டிருக்கோம். எந்த தேர்தலையும் வெற்றி பெறல. ஆனா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு 1.1 இருந்து 8 விழுக்காடு உயர்ந்திருக்கு. தோத்த கட்சி வளராது. ஆனா தோத்த கட்சி வளருதுன்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை உறுதிப்பாடு தொடர்ச்சியா களத்திருக்கும்.